வெல்கம் டு நாகர்கோவில் சமையல் வித் கவிதா. இந்த வீடியோவில் ஒரு ஃபிஷ் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது ஈஸியாக பண்ணுற ஃபிஷ் குழம்பு. இது ஒயிட் ரைஸ் கூட இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபிஷ்ஷு 250 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. 1 கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியண்டர் சீட்ஸ், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், ஒரு 6 வரமிளகாய் எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய், 4 சின்ன வெங்காயம், உப்பு தேவையான அளவு, கறி லீவ்ஸ் தேவையான அளவு, புளி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருந்த பெப்பர், வரமிளகாய், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, மஞ்சள் பொடி, சின்ன வெங்காயம், தேங்காய் இவ்வளோத்தையும் போட்டு நல்ல மையாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி தேங்காவை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த தேங்காய் மிக்சரை இந்த கடாயில் போடணும். இதில் நம்ம எண்ணெய் ஒன்றுமே சேர்க்க போகிறதில்ல. இதில் தாளிப்பு எதுவும் கிடையாது. இந்த தேங்காய் மிக்சரை இது கூட போடணும். இதுலையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கொஞ்சமாக கலக்கி இதில் ஊற்றிடுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். தேங்காய் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து கழுவி வச்சிருந்த ஃபிஷ்ஷை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த கறிவேப்பிலை, பச்சை மிளகாவை 2 இப்படி கிள்ளி போட்டுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் புளியும் சேர்த்துக்கிறோம். குழம்புக்கு தேங்காய் மிக்சர் அரைக்கும் போது கண்டிப்பாக சின்ன வெங்காயமும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த ரெண்டும் தான் இந்த குழம்போட ஃப்ளேவருக்கே காரணம். ஸோ கண்டிப்பாக அந்த ரெண்டையும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அந்த தேங்காய், புளி, கொத்தமல்லி இதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமும் நம்ம இந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணணும். முதவே ஃபிஷ் ஆட் பண்ணிடாதீங்க, ஃபிஷ் எல்லாம் உதிர்ந்து போயிடும். அதனால அது பச்சை வாசனை கொஞ்சம் போனதுக்கு அப்புறமும் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த ஃபிஷ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கரண்டி போட்டு கலக்காதீங்க. ஃபிஷ் அந்த குழம்பு கூட சேர்ந்து நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் நான் சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஈஸி ஃபிஷ் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.